எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் கவினுடைய பிளட்டி பெக்கர் படத்தில் இருந்து பெக்கர் பீக் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டீசர் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து டீசர் இப்போ யாரும் டீசர்னு சொல்கிறதில்ல. ரீசெண்டாக கில்லர் ஓட்டம் ப்ரிவ்யூ முன்னாடி இருந்தே இருக்குது. இந்த மாதிரி சில புது வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க டீசருக்கு. இது டீசர்னு நினைக்கிறேன். என் கெஸ்ட்டில் மேபி டீசராக இருக்கலாம், இல்லைன்னா படத்துக்குள்ளேருந்து அப்படியே ஒரு சீன் எடுத்து இந்த பேரில் விடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து 1 minute 18 seconds ஆஃப் வீடியோ. இந்த மாதம் கடைசி தீபாவளி ரிலீஸ் இல்லை இதுவும். ஆமாம், தீபாவளிக்கு அமரன், பிளட்டி பெக்கர் அண்டு பிரதர் 3 வருது. அதில் 3ல் இது ஒன்று. லெட்ஸ் கோ. தீபாவளினா பட்டாசு வெடிப்பு. பேசு. நானே காலிலிருந்து சவாரி இல்லாமல் செம கடுப்பில் இருக்கேன்டா. உன்ன மாதிரி கால் மட்டும் இருந்தா நானும் ஆட்டோ ஓட்டியிருப்பேன். மேக்கப் சூப்பராகுது. இப்போ கால் இருக்கா? அப்படி இல்லை நினைச்சிட்டேன்ப்பா. அடப்பாவி, அதே ஃபீல். போடு. செம்ம குத்து பீட்டா, நல்ல பிஜிஎம். ட்ரெய்லர் கமிங் சூன். அப்போது டீசர் தான் இல்லையா? சரி, ஓகே. இந்த பெக்கர் பிக் வீடியோ வந்து நான் ட்ரெய்லருக்கான முன்னோட்டமாக எடுத்துக்கிறதா, இல்லை கிளிம்ஸாவா, இல்லை டீசராவா, எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு நல்ல கிளிம்ஸாக ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் கிளிம்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ட்ரெய்லர் வரப்போகுது. ஆமாம், தீபாவளி ரிலீஸில் வரணும் ட்ரெய்லர்லாம். மொத்தத்தில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ரோல் அப்படிங்கிறது கவினை விட கவினுக்கு போடப்பட்ட இந்த மேக்கப்புன்னு நான் சொல்லுவேன். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த லுக்குக்குன்னே தனியாக ரிடன் கிங்ஸ்லி, நெல்சன், அப்புறம் கவின் அவர்கள்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே அதுதான். அதிலே வந்து ஒரு லுக்கையும் காட்டியிருந்தாங்க. அதிலே அங்கேயே வந்து லுக் ஒரு மாதிரி நல்லா எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிச்சு. ஓகே, இப்போ லுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. அதுவும் பெக்கர் லுக்கு அந்த மாதிரி வந்து நல்லா போட்டிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. அதே லுக்கோட வந்து பிச்சை கேட்கும்போது கவினுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி அல்ட்டியாக இருந்தது. பிச்சை இல்லைன்னு சொன்ன உடனே வந்து உன்ன மாதிரி கால் இருந்திருந்தா நானும் ஆட்டோ ஓட்டிப்பேன்னு சொல்லுவாரா? சரி, இது என்ன எமோஷனலாக கொண்டு போகிறாங்க நான் யோசிச்சேன். நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இறங்கி எந்திரிச்சு ஒரு மாதிரி பயங்கர குத்து. அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு செம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கிளிம்ஸ் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு எப்படி வந்து இந்த படத்தில் கவினுடைய ரோல் வந்து ஃபீல் ஆகுதுன்னா, அவன் வந்து ஒரு பெக்கர் தான். ஆனால் வந்து பெக்கர் ஆகிறதுக்கு அவன் ஒன்றும் வருத்தப்படல, கூச்சப்படல, எதுவுமே கஷ்டப்படல. நான் பெக்கர், நான் பிச்சைக்காரன் தான், நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த ஃபஸ்ட் சிங்கிளில் பார்த்துருப்போம். ஜாலியாக தேட்டருக்கு போய் இப்படி உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு அழகாக வெளியே போய்கிட்டு படத்தை கலாச்சிட்டு வெளியே போயிட்டுருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு செம்ம ஜாலியான ஒரு பெக்கர் அவருடைய லைஃப். அதுதான் வந்து கதை நினைக்கிறேன். ஸோ இந்த லைனு, இந்த விஷயங்கள்லாம் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கும்போதே வந்து இட்ஸ் லுக் வெரி இம்ப்ரெசிவ். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் கவினுடைய அந்த ஆக்டிங், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இன்னும் கண்ணு முன்னாடி நிற்குது எனக்கு. அந்த பிச்சை கேட்கும்போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் போடுறான்னு கேட்க மாட்டார். அப்படியே கையை நீட்டிட்டு அப்படியே பார்ப்பார். அதிலே தெரியும் போடுறா, அது இருந்தால் போடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரியாக்ஷன். அப்படிப்பட்ட ரியாக்ஷன் அது ரொம்ப பிடிச்சிக்கிது எனக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் கவினுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. ரொம்ப அழகாக பாட்டு சூஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தோணுது. இப்போது நல்ல புதுசாக சேலஞ்சிங்கான ரோல்ஸையும் வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதில் இந்த பிளட்டி பெக்கர் நிஜமாகவே வந்து நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஹிஸ் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதில் வந்து ஒரு ஆல்ரெடி ஸ்டாரில் நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கு ஒரு படி மேலே போய் இந்த பிளட்டி பெக்கரில் அந்த ஆக்டிங்கான விஷயங்கள், அந்த ஆக்டிங்கான சேலஞ்சஸ் நிறையவே இருந்திருக்கும். அதை நல்லா பண்ணியிருக்காருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதான் ட்ரெய்லர் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, தீபாவளி ரிலீஸு. ஸோ பார்ப்போம், காத்திருப்போம். அதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.